வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு அறிமுகம் போறோம். பாருங்க, சப்ஜெக்ட் ஒன்று வச்சு பேச போறோம். அப்படி வச்சு பேசினா என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவங்க கூட என்ன சேர்க்க போறோம்? மைட் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் verb ஒன்று சேர்க்க போறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த மைட் ஏன் பயன்படுத்துறோம், எந்த சூழல்ல மைட் பயன்படுத்தலாம் அப்படின்னா, சான்ஸ்னா என்னங்க? வாய்ப்பு. ஒரு செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு, நம்ம மைட் பயன்படுத்தி பேசலாம். சான்ஸ் எப்படி இருக்குனுங்க? ரொம்ப குறைவா இருக்கும். நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. ஒரு 30 to ஒரு 40 இதுக்குள்ள அந்த சான்ஸ் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலே போகலாம். அது நமக்கு முக்கியம் இல்லை. நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மைட் வச்சு கட்டாயமா பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா சப்ஜெக்டும், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுக்கு பதிலாக மைட்டு, அதுக்கப்புறம் verb ஒன்று வச்சு பேச போறோம். எப்ப, எந்த சூழல்ல? ஏதாவது ஒரு செயல் இன்னைக்கு நடந்தாலும் நடக்கும். நான் இன்னைக்கு படித்தாலும் படிப்பேன், இல்லை நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனாலும் போவேன், எங்கள் அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாலும் வருவாங்க, நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஆனால் அது நடக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம மைட்டு வச்சு பேசலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் மைட்டு verb ஒன்று, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இவங்கெல்லாம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரணும்? மைட்டு வரணும். மைட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? verb ஒன்று வரணும். இந்த verb ஒன்று தாங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு 3 எழுதியிருக்கேன். கோ, கம், ரைட், இது எல்லாம் verb ஒன்று. பாருங்க, ஐ மைட் கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு போனாலும் போவேன் அப்படின்னு அர்த்தம். we might go, நாங்க இன்னைக்கு போனாலும் போவோம். you might go, நீ இன்னைக்கு போனாலும் போவ. they might go, அவர்கள் போனாலும் போவார்கள். he might go, அவன் இன்னைக்கு போனாலும் போவான். she might go, அவ இன்னைக்கு போனாலும் போவா. it might go, அது இன்னைக்கு போனாலும் போகும். அது போலதான் கம்மும் ரைட்டும் வச்சு சொல்லலாம். அப்ப பாருங்க, he might write, அவன் இன்னைக்கு எழுதினாலும் எழுதுவான். she might come, அவ இன்னைக்கு வந்தாலும் வருவா. ஓகேங்களா? அப்ப பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் நீங்க சென்டென்ஸ் உங்களால பேச முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ உங்களுக்கு நான் தமிழ்ல எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் இன்று பள்ளிக்கு வந்தாலும் வருவேன். இப்போ வந்து கூப்பிடுறா, என்ன நீ இன்னைக்கு லீவுன்னு சொன்னியே, என்ன ஸ்கூலுக்கு வரியா வரலையா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம டவுட்டா சொல்லலாம், நான் இன்னைக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? சப்ஜெக்ட் என்னது? ஐ. நான் வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம் தானே. சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? கட்டாயமா மைட் போகணும். ஐ மைட் கம், நான் வந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டோம். எங்க? ஸ்கூலுக்கு. ஐ மைட் கம் டு ஸ்கூல். என்னைக்கு? இன்னைக்கு, டுடே. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஐ மைட் கம் டுடே, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய பரீட்சைக்காக நான் படிச்சாலும் படிப்பேன், என்னுடைய தேர்வுக்காக படிச்சாலும் படிப்பேன். இன்னைக்கு பாருங்க, ஐக்கு அடுத்து என்ன போடுறங்க? கட்டாயமா மைட் போடணும். ஐ மைட், சாரி, படிப்பேங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஐ மைட் ஸ்டடி, நான் படிச்சாலும் படிப்பேன் என் தேர்விற்காக. ஐ மைட் ஸ்டடி
எக்ஸாம். என்னுடைய பரீட்சைக்காக நான் படித்தாலும் படிப்பேன். ஐ மைட் ஸ்டடி டு மை எக்ஸாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. என் அம்மா என்னுடைய ஸ்கூலுக்கு வந்தாலும் வருவாங்க. இன்னைக்கு எங்க அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாலும் வருவாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். எப்படி சொல்லலாம்? என் அம்மா, மை மதர், மை மதர். இதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும்? மைட். என்ன இங்கிலீஷ்ல? கம். மை மதர் மைட் கம். எங்க வருவாங்க? ஸ்கூலுக்கு. கம் டு மை ஸ்கூல். என்னுடைய ஸ்கூலுக்கு எங்க அம்மா வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மை மதர் மைட் கம் டு மை ஸ்கூல். அவன் நாளைக்கு கால் செய்தாலும், நாளைக்கு என்ன கால் பண்ணாலும் கால் பண்ணுவான், அவன் என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்றான். பாருங்க, he சப்ஜெக்ட் போட்டோமா? சப்ஜெக்ட் எடுத்து என்ன வரணுங்க? மைட். அடுத்தது verb போட போறோம். கால்ங்கிறது அந்த இடத்துல verb. he might call. அவன் என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். எப்ப? நாளைக்கு. tomorrow. நாளைக்கு அவன் என்ன கால் பண்ணி கூப்பிட்டாலும் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்றோம். he might call tomorrow. இதே இப்ப என்ன கூப்பிடுவான் அப்படின்னா இந்த இடத்துல மீ சேர்த்துங்க. அவன் நாளைக்கு என்ன கூப்பிடுவான், அவன் நாளைக்கு என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். he might call me tomorrow. நெக்ஸ்ட் பாருங்க. இன்னைக்கு மழை வந்தாலும் வரும், இல்ல மழை பெஞ்சாலும் பெய்யும் சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? இட். ஏன் இந்த இடத்துல இட்டு போடுறோம்? மழைங்கிறது அது ஒரு உயிரற்ற பொருள் தானே, அதனால சப்ஜெக்ட் இட்டு போடுறோம். இட் மைட். இட் மைட். மழைக்கும் நம்ம ரெயின் தான் சொல்லுவோம். அந்த மழை பெய்யுது இல்லைங்களா, இப்படி பெய்யுது இல்லைங்களா, அதுக்கும் ரெயின் தான். ஓகேங்களா? இந்த ரெயின்ங்கிறது நவ் வேர்பாவும் செயல்படும். அப்ப இட் மைட் ரெயின். மழை வந்தாலும் வரும். என்னைக்கு? இன்னைக்கு. இட் மைட் ரெயின் டுடே. இன்னைக்கு மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அவன் பேங்க் போனாலும் போவான். அவன் இன்னைக்கு பேங்க் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான், போனாலும் போவான் அப்படின்னு ஒரு சந்தேகத்துல சொல்றோம். பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? அவன். அவனுக்கு இங்கிலீஷ்ல he. ஹீக்கு அடுத்து என்ன போடணும்? கட்டாயமா மைட் தான் போடணும். he might. போறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? go. he might go. அவன் போனாலும் போவான். எங்க போவான்? பேங்க். he might go to the bank. அவன் பேங்க் போனாலும் போவான் அப்படின்னு சொல்றோம். இது சப்ஜெக்ட்டுங்க. இது verb 1. சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இடையில தான் இந்த மைட்டுங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஓகேங்களா? he might go to the bank. அவன் பேங்க் போனாலும் போவான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் இன்னைக்கு எக்ஸாம் எழுதினாலும் எழுதலாம். அவங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை எழுதினாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அதுல யாரு சப்ஜெக்ட்? அவர்கள். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. தேக்கு அடுத்து என்ன போடணும்? கட்டாயமா மைட் போடணும். அப்புறமா தான் verb 1 வரும். எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they might write. அவங்க எழுதினாலும் எழுதலாம். எக்ஸாம். they might write the exam. என்னைக்கு? இன்னைக்கு. today. அவங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதினாலும் எழுதுவாங்க. they might write the exam today. இதே நாளைக்கு அவங்க எக்ஸாம் எழுதினாலும் எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல டுமாரோ சேர்த்துங்க. அவ்வளவுதான். நாளைக்கு அவங்க எக்ஸாம் எழுதினாலும் எழுதலாம் அப்படின்னா they might write the exam tomorrow. டுடேனா இன்னைக்கு, டுமாரோனா நாளைக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. பஸ் இப்போ வந்தாலும் வரும். இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பஸ் இப்போ வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பஸ் வந்தாலும் வரும்.
எப்படி சொல்லலாம்? The bus. The bus might. வரதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come சொல்லலாம், இல்லனா arrive. arrive கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது ஈங் எது? The bus might come. பஸ் வந்தாலும் வரலாம். இல்லனா the bus might arrive. arriveனாலும் வந்து சேர்றது தான், வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? The bus might come அப்படினா பஸ் வந்தாலும் வரலாம். இப்ப அப்படிங்கற வார்த்தை வந்திருக்கு. அப்ப இது கூட நீங்க nowங்கற வார்த்தையை சேர்த்துக்கலாம். The bus might come now. இப்ப பஸ் வந்தாலும் வரலாம் அப்படினு சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. நான் நாளைக்கு ஒரு பொம்மை வாங்கினாலும் வாங்குவேன். இதை எப்படி சொல்லலாம்ங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நல்லா உங்களுக்கு தெரிய வேண்டியது, நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆல் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு பக்கத்துல நம்ம மைட் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் verb 1 சேர்க்கிறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இது எந்த சிச்சுவேஷன்ல பேசலாம்னா, ஒரு செயல் நடக்கிறதுக்கு சான்ஸ். சான்ஸ்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், வாய்ப்பு. சான்ஸ்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு. வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு அப்படின்னா நம்ம மைட் வச்சு பேசலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சரு. இந்த 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 சென்டென்ஸுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.